இணை கற்பித்தல் தான் கூடாதே தவிர அது என்னன்னு பார்த்து அதனுடைய தீமைகளை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு படிப்பினை பெறுவதற்காக வேண்டி போகலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. புகாரில 427வது ஹதீஸில் இருக்கிறது. உம்மு ஹபீபா அவர்களும் உம்மு சலமா அவர்களும் இந்த ரெண்டு பேர் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு தெரியும். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஹிஜ்ரத் பண்ணி மக்காவுல இருந்து அபிசினியாவுக்கு போயிட்டாங்க. போன பிறகு அந்த கிறிஸ்தவர்களுடைய ஒரு நாடாக அது இருக்கிறது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அங்க ஒரு முக்கியமான ஒரு சர்ச் இருக்கிறது அந்த அபிசினியாவுல. அதை போய் வந்து ரெண்டு பேரும் பார்க்கறாங்க. அபிசினியாவில் அவர் கண்டார்களே அதுல நிறைய உருவங்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்குமே அந்த ஒரு ஆலயத்தை பற்றி ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி பேசுறாங்க. நாங்க அபிசினியாவில் இருந்தோம்ல, அப்போ ஒரு கோயிலை பார்த்தோம், ரொம்ப அழகா வேலைப்பாடுலாம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அதை பத்தி விளக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா அந்த மக்கள்கிட்ட ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தர் இருந்து இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய அடக்க ஸ்தலத்தில் ஒரு மஸ்ஜிதை ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். கியாம நாள்ல அவங்க தான் படைப்புல மகா கெட்டவங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர நீங்க எப்படி அதை போய் பார்த்தீங்க அதுக்கே நீங்க போனீங்க ரசூலுல்லாஹ் கேட்கல. அவங்க போறது தவறா ஒண்ணு இருந்துச்சுன்னா இதை வந்து அடித்து திருத்த வேண்டிய விஷயம். நீங்க போனது சரி, இனிமே போக கூடாது, இந்த சர்ச்சைகள் நீங்க போனது தப்பான விஷயம் ரசூலுல்லாஹ் அவங்க வந்து எச்சரிக்கை பண்ணல. இது புகார்ல ஏன்னா வழிபாடு இருக்கவங்க போகல, பார்க்கறதுக்கு போனாங்க. புகார்ல 427 வருது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவுஃப் இப்னு மாலிக் என்பவரும் அந்த கோயிலுக்கு போறாங்க. கோயில்ல அந்த மக்கள்லாம் இருப்பாங்க. யூத கோயில்ல யூதர்கள்லாம் இருப்பாங்க. அப்ப ரசூல் அங்க போய் என்ன செய்யறாங்கன்னா யா மாஷரல் யஹூதி கூட்டமே அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லக்கூடிய மொழிந்திருக்கக்கூடிய ஒரு 12 பேரை எனக்கு காட்டுங்கள். இந்த பூமிக்கு கீழே உள்ள ஒவ்வொரு யஹூதியிடம் இருந்தும் அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை அழிச்சிருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து கேட்கறாங்க. யாரும் வாயை பேசல. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அழைப்புக்கு அவங்க பதில் சொல்லல. அப்ப போயிட்டு திரும்பிடுறாங்க. அப்ப நாங்க வெளியேற வரும்போது என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆள் பின்னாடி வர்றாரு. பின்னாடி வந்து நெல்லு முகமது நெல்லு, நீ சொன்னது சரிதான், நீ தூதர் தான், இறை தூதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா நிப்பாட்டி வச்சுட்டு அந்த மனிதர் சொல்றாரு. இப்ப பாயிண்ட் இது ஹாக்கிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா அங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற மத வழிபாடு தலத்துக்கு போறாங்க. வழிபடுறதுக்கு போகல, அங்க இருக்கிறவர்களுக்கு போய் அங்க போய் சத்தியத்தை சொல்றதுக்கு போறாங்க. அது போவது தப்பா இருந்தா அங்க ஏன் போறாங்க? போறது பிரச்சனை இல்லை. தீமையை கண்டால் உங்களுக்கு 3 கடமை இருக்குது. ஒன்னு வந்து வாயால தடுக்கணும், இல்லாட்டி கையால தடுக்கணும், இல்லாட்டி வாயால தடுக்கணும், மனசால இருக்கணும் இருக்குது. அப்ப நீங்க ஒரு நன்மை தீமை எடுத்து சொல்ற ஒரு நோக்கத்திற்காகவும் என்ன செய்யலாம், போகலாம். போறதே தப்பு கிடையாது. அது அந்த பக்தியோட போறது, அதுல வந்து லைக் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் கூடாது என்பது விளங்கிக் கொள்றோம்.